வணக்கம் ராஜேஸ்வரி. மதுரையில் வாகன தணிக்கையின் போது உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் மதிப்பிலான 29.7 கிலோ தங்கம் மற்றும் வைரத்தை தேர்தல் பறக்க முனைவர் பறிமுதல் செய்துள்ள ராஜேஸ்வரி. இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் நேற்றைய முன்தினம் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் கட்டுப்பாடுகள் விதிமுறை நடைமுறைக்கு வந்தன. அதையடுத்து மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 3 மக்களவை தொகுதிகள் வருகின்றன. மதுரை, தேனி, விருதுநகர் என்ற 3 மக்களவை தொகுதியில் வந்தாலும் கூட தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் சிறப்பு கண்காணிப்பு குழுவினர் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் சுற்றி வாகனங்களில் சோதனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை மாவட்ட விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட மதுரை விமான நிலையம் அருகே பெருங்குடி சந்திப்பு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த வாகனத்தை பறக்கும் நிறுத்தி சோதனையிட்ட போது அந்த வாகனத்தில் 3 பெட்டிகள், அந்த 3 பெட்டிகளும் கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் மதிப்பிலான 29.7 கிலோ தங்கம் மற்றும் வைரம் இருப்பதை கண்டு உடனடியாக அதை பறிமுதல் செய்தனர் ராஜேஸ்வரி. இதனைத்து அப்போது அந்த வாகனத்தில் வந்த நபரிடம் உரிய ஆவணங்கள் கேட்டபோது இந்த ஆவணத்தை இன்று காலை, நேற்று மாலை இந்த சோதனை நடைபெற்றுள்ளது. இன்று காலை இந்த ஆவணத்தை ஒப்படைப்பதாக தெரிவித்த நிலையிலும் தற்போது வரை அந்த இதற்கான ஆவணங்கள் தற்போது ஒப்படைக்கப்படவில்லை ராஜேஸ்வரி. இந்த 18 கோடி ரூபாய் மதிப்பான நகைகளை பறிமுதல் செய்து மதுரை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் உள்ள தெற்கு சார்நிலை கருவூலத்தில் பறக்கும் குடும்ப அதிகாரிகள் தற்போது அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதற்கு முறையா உரிய ஆவணமின்றி கொண்டு வரப்பட்டதாக தங்க நகைகள் கருவூலத்தில் வைக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் பாதுகாப்பு கட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் கருவூலம் அங்கே இருக்கும் போது தொடர்ந்து பாதுகாப்புக்காக காவல்துறை ஈடுபடுவன. இந்த நிலையில் தற்போது இந்த 18 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைர நகை பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து மதுரை மாவட்ட ஆட்சியர் கூடுதலாக காவல்துறை தற்போது பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. ஆட்சியர் பொதுக்கட்டு தகவலில் மதுரை மாநகரில் உள்ள நகைக்கடைக்கு எடுத்து வந்த போது முக்கிய ஆவணமின்றி நகைகள் தங்கம் மற்றும் வைரம் கொண்டு வரப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து உரிய சரியான ஆவணங்கள் இல்லாத நிலையில் இன்று காலை உரிய ஆவணங்களை சரிபார்க்க தெரிவித்த நிலையிலும் கூட உரிய ஆவணம் செலுத்தாத நிலையில் தற்போது இந்த நகைகளை வருமான வரித்துறை அதிகாரம் ஒப்படைப்பது குறித்து மதுரை மாவட்ட தேர்தல் அதிகாரி தற்போது விசாரணை செய்து வருகிறார் ராஜேஸ்வரி.